ஹாய் சோல்ஜர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 7ல யோகா அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டா நம்ம வீடியோ போறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி ரொம்ப வருஷம் கழிச்சு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா சடனாக இது ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அந்த ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் யோகா. அது எல்லாமே தெரியும். யோகானா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்றத படிச்சிருக்கோம். ஒரு 8 லிம்ப் ஆஃப் யோகான்னு இருக்கு. இப்போ நான் 8 ஆர்டர் சொல்கிறேன். இந்த 8 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 8 நம்ம மெயினாக நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம், என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும்னு நினைக்கிறேன். யோகா இந்த 8 வரிசையை நான் சொல்றேன். ஞாமா, ஆசனா, பிரணாயமா, பிரத்யேகரா, தாரணா, தியானா, சமாதி. இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம அப்கமிங் இதை பத்தி படிக்கும்போது ஃபுல்லா டீட்டெயிலாக படிக்கலாம். இது போக இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது இன்டர்நேஷனல் யோகா டே எப்பன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது போக சூரிய நமஸ்கார், யோகா ஃபார் பிசிக்கல், மென்டல், சோசியல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இதுல வந்து யோகா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி தருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது போக நான் இப்ப சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நாடிஸ்னா என்ன, சக்கராஸ்னா என்ன, முத்ராஸ்னா என்ன, சக்ரியாஸ்னா என்ன, அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். யோகா ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இந்த யோகா வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் கேம்ஸ்லையும் எப்படி சப்போர்ட் பண்ணி தருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த யோகாவில் இருக்க டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ மெயினாக அந்த 8 லிம்ப் ஆஃப் யோகா அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இது நம்ம தமிழில் படிக்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அது என்னன்றது நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷை மேக்ஸிமம் படிக்க பாருங்க. தமிழ் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யோகா அப்படின்ற டாபிக்ல அவ்வளவுதான். ஸோ மறக்காம நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். யூஜிடிஆர்பி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.